புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னலின் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவிலில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் முடிந்த சில நாட்களில் கோவிலிலிருந்து உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை முல்லை நகரில் பிரசித்தி பெற்ற உலகநாயகி அம்மன் கோவிலில் அம்மன் நகை திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலில் இரவு பூஜைகள் முடித்து வழக்கம் போல் கோவிலை பூட்டிவிட்டு சென்றனர். காலையில் பூசாரி குமார் கோவிலை திறந்தபோது அம்மன் கழுத்தில் போடப்பட்டிருந்த 5 பவுன் நெக்லஸ், கம்மல் உட்பட நகைகள் காணாமல் போயிருந்தது. கோவில் நிர்வாகத்தினர் உருளையன்பேட்டை போலீசில் புகார் செய்தனர். போலீசார் கோவிலுக்கு சென்று விசாரணை நடத்தினர். கோவில் பூட்டை உடைக்காமல் சுவர் ஏறி உள்ளே குதித்து அங்கிருந்த அம்மன் சிலை கிரில் கேட்டுக்குள் கையை விட்டு நெக்லஸ், கம்மலை எடுத்தது தெரியவந்தது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோவில் வளாகத்திற்கு விரைந்து வந்து நடைபெற்ற திருட்டு குறித்து கேட்டறிந்தார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு சில ஆலோசனைகளை வழங்கினார். திருடர்களை அடையாளம் கண்டுள்ள போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டு அடிக்கடி திருடு போவது பொதுமக்கள் மற்றும் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுசாக எந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்தாலும் அரசாங்க அனுமதி இருக்குதா இல்லைன்னு பாருங்கள். ரெண்டாவது காஷ்மீர் நீங்கள் புதுசாக வந்துருந்தாக்கா தண்ணி வசதி குறைஞ்சி போகுது, நம்மளுக்கு கரண்ட் வசதி குறைஞ்சி போகுது. எல்லாம் அவங்க விஷயத்துக்கு தண்ணி கரண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ரயில் லைசன்ஸு நம்ம முனிசிபல் டெஸ்ட் பண்ணுறேன். பார்க்கிங்கே இடம் கிடையாது. பார்க்கிங்கே இல்லாத அவங்க கார் இருந்தாலும் நாங்கள் ரோட்டில் எனக்கு ரொம்ப அவசியம் இஷ்யூ